ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களில் வெல் பிஹேவிங்காக இருந்தது யார் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரேங்கிங் டாஸ்க் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுலேயும் சலசலப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அதை தாண்டி டீச்சர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் சூப்பரான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக யாருக்கு வந்து என்ன ரேங்கிங் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து கொடுத்தாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வந்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட வந்து தெரியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களா இல்லை போகாமலே அப்படியே டைரெக்டாக ஆக்டிங்க்கு வந்துட்டாங்களா அப்படின்லாம் சத்தியமாக எனக்கு வந்து தெரியவே இல்லை. அவ்வளோ கேவலமாக ஒஸ்ட்டாக எவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெபெல் கேரக்டர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் 1 or 2 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பேருமே ரெபெலாக மாறுறது அப்படிங்கிறது வந்து அது எல்லா ஸ்கூல்லையும் இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லைப்பா. எல்லாருமே வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டச்சு புச்சு கச்சா புச்சா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லப்போனால் கத்தி கத்தி பேசுகிறாங்க ஸ்டாப் முன்னாடிலாம். இவங்களுக்கு எப்படி வெல் பிஹேவிங்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டாப்ஸ் இருக்காங்க பாருங்கள், வேறு லெவல் சம்பவம் பண்ணாங்க. ஒட்டுமொத்த பெரிய அமைதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 நாளாக 3 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த மாணவர்களால். ஆனால் ஒட்டுமொத்த பெரிய அமைதியாக்கிட்டாங்க இந்த டாஸ்க் மூலியமாக. இந்த வெல் பிஹேவிங் டாஸ்கில் ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் ப்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாம் வேறு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டரை பார்த்துடலாம். முதல்ல முத்துக்குமரன், 2வதாக சாச்சனா, 3வதாக ரயான், 4வதாக ஆனந்தி, 5வதாக ரஞ்சித், 6வதாக அன்ஷிதா, 7வதாக விஷால், 8வதாக பவித்ரா, 9வதாக சௌந்தர்யா, 10வதாக தீபக், 11வதாக தர்ஷிகா, 12வதாக ரியா, 13வதாக சத்யா, 14வதாக நம்மளுடைய ராணவ். ஸோ சொல்லப்போனால் இவங்க எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க. சொல்லப்போனால் முத்துக்குமரன் மேலே அவ்வளோ காண்டு. ரியாவெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க சத்யாக்கிட்டே ராணவ்கிட்டையும், முத்துக்குமரன்லாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபஸ்ட் இடத்துல வந்து கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. அண்ட் ரியா அவர்களுக்கு வந்து சொல்லப்போனால் வந்து 12வது பிளேஸ் வந்து கொடுக்கும்போதே வந்து அவங்க கேட்டாங்க, நான் வந்து இதுக்கு டிசர்வ்டே கிடையாது, ஏன்னா நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணேன், பர்ஃபெக்டாக பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல மஞ்சள் இருக்காங்களே, அவங்க அடித்தாங்க பாருங்கள், மூக்கு ஒட்டுமொத்த பேருக்கும் அடித்தாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்களோ, நான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணேன், கரெக்டாக தான் பண்ணேன் அப்படிலாம் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்குலாம் மூக்கை உடச்சி விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்கள் கேரக்டர் வந்து யார் அவ்வளோ தூரம் வரணும் பர்ஃபெக்டாக பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தா அப்போ வேணால் இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கும். வெல் பிஹேவிங்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாப் கிட்ட எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பேசணுமோ அந்த ஒரு கேட்டகரைஸில் தான் வந்து உங்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்கோம். அந்த விதத்தில் நீ அவ்வளோதான், நீ அங்கே நில்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பவித்ரா வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணால் பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே, சரி, அவங்க கேரக்டராக இருந்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் சண்டைன்னு வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஸ்டாஃபுக்கு யாருங்க முதல்ல மரியாதை கொடுத்து வந்து பேசிட்டாங்க? அந்த பிஹேவியரன்ஸே வந்து சுத்தமாக கிடையாது, ஒரு டெக்கோரமே கிடையாது. எப்படி ஸ்கூலில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது சுத்தமாக தெரியாத ஆட்கள்லாம் வச்சு இந்த டாஸ்க் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்ஷியாலிட்டி பார்த்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சத்தியமாக பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருந்தது. அப்சல்யூட்லி நம்மளுடைய சிவகுமார் சென்றார், அதே மாதிரி அருண் பிரசாத் சொன்னாப்புல, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்லின் அக்கா வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேவரட்டிசம் வந்து அங்கங்கே காட்டப்பட்டது தான். ஆனால் மஞ்சுரி அவர்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது வந்து வெல் பிஹேவிங். யார் அந்த கேரக்டரை வந்து பக்காவாக பண்ணாங்களா இல்லையான்லாம் கேட்கல, வெல் பிஹேவிங் யார் பண்ணாங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்ம ஜெப்ரி பக்காவாக பேசினாப்புல, அதே மாதிரி நம்மளுடைய வர்ஷினி அவங்களும் பக்காவாக பேசினாங்க. மற்றவங்களாம் ஒரு சில இடங்கள் வந்து இப்போ விஜய் விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு இதில் கூட வேணா ஃபேவரட்டிசம் காட்டுவீங்க. பிக் பாஸ் வேறு அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காப்புல, இங்கே பாருங்கள், அவங்களோட கேரக்டர் பற்றி பேசாதீங்க, மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி மோசமாகலாம் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத அப்பப்போ வார்ன் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையூறு பண்ணிகிட்டே இருந்தார். பக்காவாக சொல்லுங்கள், யார் வெல்லாக பிஹேவ் பண்ணது அதை மட்டும் சொல்லி ஆர்டர் வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு லாஸ்ட்டாக கூட கொடுங்கன்னா அது ஏற்றுக்கிறேன் அப்படின்றப்பல. எதுக்கு இந்த முத்துக்குமரனுக்கு இந்த வேலை? ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, பட் டீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு, அதாவது அவங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுங்களா, நல்ல வெல் பிஹேவிங்காக தெரிஞ்சுங்களா, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்களா நம்பர் 1 பொசிஷனில். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து மனிதாபிமானத்தை வந்து சம்பாரிச்சு இல்லை நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? மற்றவங்களாம் சரியாக பண்ணல, சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் வந்து
வந்து அவ்வளோ அவமரியாதையாக நடந்துக்கிற போது அவங்க வந்து ஓகே முத்துக்குமரன் மேலு அப்படி மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது தானே உங்களை வந்து முத்துக்குமரன் மேலு நம்பர் 1 இருக்கட்டுமே அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற கேள்வி வருது. முத்துக்குமரன் இந்த மாதிரி வந்து சில்லியான விஷயத்தையெல்லாம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது தவிர்த்து இந்த ஸ்டூடெண்ட்டில் யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி.